அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 02/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 14,298 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான எக்ஸாம் டேட், டைமிங், அதற்கான சிட்டி எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இரண்டாவதாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மூன்றாவதாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் 2024 இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கான எக்ஸாம் சிட்டி டைமிங் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் rrpappli.gov.in அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதை உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நான் இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்ஸா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஸாவையும் கரெக்டாக பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சிட்டி டைமிங் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி தான் அட்மிட் கார்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.